ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இட்லி மாவில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி பாருங்கள், நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க. அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாலும் மறக்காமல் இது போல் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கப் அளவுக்கு பூண்டு உரிச்சிருக்கேன், இன்னொரு 3/4 கப் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுனாலே பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் பூண்டை விட கொஞ்சம் கம்மியாக இஞ்சி துண்டுகள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் கல்லுப்பு, அப்போல்லாம் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மூடி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை, அப்போல்லாம் ஸ்டீல் பாக்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட மீதம் இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்ட பின்னாடி எப்பவும் போல் மூடி போட்டுட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியுங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே ஆகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்து செஞ்சாலும் சரிங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்ச பின்னாடி மிக்ஸி ஜாருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு நீங்கள் ஏதாச்சும் குழம்பு செய்யும் போது இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை நீங்கள் தலை திருப்பி இது போல் நீங்கள் வச்சுக்கணுங்க. அது மேலே நீங்கள் இன்னொரு டப்பா வைக்கணும். இன்னொரு டப்பா வச்சு விட்ட பின்னாடி இந்த பாக்ஸை நீங்கள் கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு அது ஓரங்களில் மட்டும் நீங்கள் க்ளூகம், அப்போல்லாம் நீங்கள் பெவிக்கால் ஓரங்களில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருணுங்க. நான் பாருங்கள், ஓரங்களில் மட்டும் பெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு கை வச்சு ரவுண்டாக நான் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தாங்க நம்ம டப்பா வைக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், அதுக்காகத்தாங்க. இப்போ நம்ம கையால் பெவிக்கால் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேலே வைக்கிற பாக்ஸை நல்லா வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. கரெக்டாக நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் ஃபேன் காற்றுக்கு ஆற விட்டுக்கலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இந்த பாக்ஸை நீங்கள் தூக்கி பாருங்கள், கீழே விழுகாது, நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் நல்லா அழுத்தியும் பாருங்கள், நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும், கீழேயுமே விழுகாது. இந்த பாக்ஸுக்கு அடியில் மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடி அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற மூடியை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பழைய கத்தி எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு உள்ளுக்குள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது உள்ளுக்குள்ளே நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்த பின்னாடி ஒரு துணி வச்சுட்டு நல்லா நீங்கள் தொடச்சி வச்சுருங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்குள்ளே க்ளீன் பண்ணுறப்போ பாத்திரம் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் கரண்டி, ஸ்பூனு அது எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க. இடமும் ரொம்ப கம்மியாக தாங்க பிடிக்கும். இதுக்குன்னு தனியாக ஆர்கனைசர் எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் செக்குன்னு ஆட்டின எண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நம்ம எது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். நாளாக அந்த எண்ணெய்க்குள்ளே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துடுங்க. அந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே பேட் ஸ்மெல் வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் மறக்காமல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு எண்ணெய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். நான் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் கூட நீங்கள் சேர்க்கறது
பண்ணுறதுக்காக மிளகு எடுத்துக்கும். நம்ம ரசத்துக்கெல்லாம் சேர்க்கக்கூடிய மிளகு இருக்கு இல்லையா, அந்த மிளகு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த எண்ணெய் பாட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மிளகு போல் எடுத்திருக்கேன். அந்த மிளகு ஃபுல்லாகவே இந்த பாட்டில் எண்ணெய்க்குள்ளே அப்படியே நீங்கள் போட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அதுக்காகத்தாங்க நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மிளகு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் மிளகு சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி மாவு எடுத்திருக்கேன். நான் நைட்டே இட்லி மாவு அரைச்சிட்டு உப்புக்கால் எல்லாமே போட்டு நல்லா கலக்கிருந்தேங்க. ஆனால் காலையில் பார்த்தா மாவு ஒழுங்காக புளிக்க கிடையாது. இதை நம்ம அப்படியே இட்லியோ இல்லை தோசை ஊற்றினா ஒரு மாதிரி கட்டை மாதிரி வருங்க. அந்த மாதிரி கட்டை மாதிரி கல் மாதிரி வந்துச்சுன்னா மறக்காமல் கண்ணை மூடி இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 100% லைவ்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாவு புளிக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இனி கவலையே விடுங்க. ஃபஸ்ட் நான் பாருங்கள், எனக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்தளவுக்கு நான் ஒரு குண்டாக்குள்ளே மாவு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. மாவு பார்த்தீங்க தெரியும், நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாவை நீங்கள் கலக்கிறதுக்காக எப்போவுமே நீங்கள் நார்மல் சில்லு தண்ணி தானே ஊற்றுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் நார்மல் சில்லு தண்ணி ஊற்றாமல் ஒரு குண்டாக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நான் சூடு பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் எப்பவும் போல் இட்லி மாவு பதத்துக்கும் இல்லை தோசை மாவு பதத்துக்கும் மாவை நம்ம இது போல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவை நல்லா கலக்கி எடுத்து விட்ட பின்னாடி இந்த மாவை நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கம்பல்சரி நீங்கள் ரெஸ்ட்டில் விடணுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் மாவை கலக்கக்கூடாது. மாவை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இட்லியில் தோசை எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி ஊற்றிக்கிறேங்க. இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இட்லி நீங்கள் ஊற்றும் போது அடியிலேருந்து கரண்டி போட்டு மாவு எடுக்காமல் அழகாக மேலே மாவு எடுத்து இட்லி தட்டுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இட்லி தட்டுக்குள்ளே மாவு ஊற்றி வச்ச பின்னாடி இட்லி குண்டாக்குள்ளே நான் முன்னாடி தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டேங்க. தண்ணி நல்லா சுடந்ததுக்கப்புறம் நீங்கள் இட்லி பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 8 நிமிஷம் போல் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இட்லி பிளேட்டை எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக எடுத்துக்கலாங்க. இந்த இட்லி எடுத்து நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸை போட்டுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஒரு பிளேட்டுக்குள்ளே இட்லி எடுத்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு லைவ்லேயே காமிக்கிற பாருங்கள், இட்லி எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னுட்டு பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இட்லி பாருங்கள், சின்ன பபிள்ஸாக இருக்கு இல்லையா, அந்தளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துருக்கு. உங்கள் வீட்டில் எப்போல்லாம் மாவு சரியாமல் புளிக்காமல் போதும் மறக்காமல் கண்ணை மூடி இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்லி ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் இட்லி நீங்கள் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இட்லிக்கு பார்த்தீங்கன்னா கெட்டி சட்னியும் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டைலில் கடப்பா குழம்பு தாங்க செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் எப்போ நீங்கள் வெங்காயம் வாங்கிட்டு வந்தாலும் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தாங்க வெங்காயம் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். நம்ம துணியெல்லாம் வாங்கின பாக்ஸ் வரும் இல்லையா, அந்த பாக்ஸ் எடுத்துருக்கோம். உங்ககிட்ட பாக்ஸ் தான் எடுத்துக்கோங்க. அப்போல்லாம் நீங்கள் ஏதாச்சும் அரிசி பாய் இல்லை நியூஸ் பேப்பர் இருந்தாலும் அது மேலே நீங்கள் மடித்து போட்டு வெங்காயத்தை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் போட்டு வச்ச பின்னாடி இந்த வெங்காயத்துக்குள்ளே ஏதாச்சும் அழுகி போனால் வெங்காயம் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயத்தோட கெட்டு போன வெங்காயத்தை நீங்கள் சேர விடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தோல்லாம் இருக்கு இல்லையா, வெங்காயத்து மேலே லைட்டாக நீங்கள் கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே வெங்காயத்தோல் எல்லாமே வருங்க. வெங்காயத்தை நீங்கள் எப்பவுமே நீங்கள் அடைச்ச மாதிரி வைக்கக்கூடாதுங்க. வெங்காயத்தை நீங்கள் நல்லா காத்தோட்டமான பகுதியில் நல்லா ஓப்பன் பிளேஸில் இந்த வெங்காயத்தை இது போல் நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வெங்காயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டுமே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பு, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.